சிறுமை தாழ்வு காலத்துல சிந்தனை ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் டிலே ஆகுது, எல்லாத்தையும் நினைக்கிறது. இதுக்கெல்லாம் நமக்கு டைமே இல்ல. அழுறோம். ஏன் அழுறோம்? யார்கிட்ட அழுறோம்? எதுக்காக அழுறோம்? எதை நினைச்சு அழுறோம்? அதை யோசிக்கிறது கிடையாது. வலிச்சுன்னா அழுவோம். சிந்திக்கிறோம், ஏன் ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறார் இந்த நாட்களில், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் டிலே ஆகுது. சிலருக்கு பாருங்க 10 ஸ்டெப்ல 9 ஸ்டெப் நடக்கும், கடைசியில கோட்டை விட்டுருவாங்க. வீடு கட்டலான்னு நினைச்சாலே பிரச்சனை. சிலருக்கு வீடு கட்டி எல்லாம் முடியும்னு வரும்போது பிரச்சனை. எல்லாம் ஓகே ஆகி வரும்போது ஒரு லோன்ல ப்ராப்ளம் இருக்கும், அல்லது யாரோ இன்ஜினியர் ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அல்லது வீட்டுல வேலை திடீர்னு போயிடும். சிலருக்கு பாருங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வேலையை நம்பி லோன் எடுத்திருப்பாங்க, அதை எடுத்திருப்பாங்க, திடீர்னு வேலை போயிடும். அப்படி வரும்போது அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான காரியம். ஆனா நம்ம யோசிக்கணும். ஏன் நாம யோசிக்கும் போது ஆவியானவர் அழகாய் நம்முடைய காரியங்களை உணர்த்துவார், பேசுவார், இடைபடுவார். அதனாலதான் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நீ ஒத்துக்கொள் அப்படிங்கிறார். ஒத்துக்கிட்டாதான் உணரணும், ஒத்துக்கணும், ஒப்படைக்கணும். இதுக்காக கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறார்.